பொழுதெல்லாம் அவர்கள் பாவம் செய்து விடுவார்கள். மரணத்துடைய பயம் வரும்போதெல்லாம் அவர்கள் மன்னிப்பு கேட்டு பாவ மன்னிப்பு கேட்பார்கள். எப்போதெல்லாம் பயம் வருமோ, நான் பயந்து நான் மரணத்தை விடுவேனோ, எனக்கு பிறகு எனக்கு மவுத்து வந்து விடுமோ, அப்போதெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகள் அழைத்து சொல்லுவாங்க, எப்பா பார்த்துக்கோ வீட்டை, இந்த மாதிரி சொத்து இருக்குது, இந்த மாதிரி கடன் இருக்குது, இந்த மாதிரி என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, என்னுடைய வீட்டில் இந்த பொருள் இருக்குது, எனக்கு எப்போ மௌத்துன்னு எனக்கு தெரியாது, அதனால இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்துடைய பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள், இந்த பொருள்களை நீங்க தொடவே கூடாது, இது உங்களுக்கு சொத்துலேயும் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கையிலும் கிடையாது. அப்ப பிள்ளைகளை நியாயமாக நேர்மையாக இல்லாமல் அவர்களை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிறார்கள். அதனால தான் அப்படி செய்வார்கள். அப்போ எப்போதெல்லாம் நமக்கு மரணத்துடைய பயம் வருமோ, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம், அல்லாஹ்விடம் நெருங்குவோம். அல்லாஹ் அதை தான் சொல்லியிருக்கிறான், நீங்கள் எப்பயுமே அப்படி இருந்தால் பாவத்தை செய்ய மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மரணத்துடைய பயத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பயந்து விடுவான் என்று தெரியுமா? அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்வேன். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், இந்த கபர்ல நடக்கக்கூடிய இந்த மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த அதாபுகள் எல்லாம் இருக்கும், இந்த அதாபுகளை மனிதர்களுக்கு உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த வேதனையை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய மாட்டீர்கள். அவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த மரணத்துடைய நேரம், அந்த மரணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பயந்தார்கள். அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எனக்கு மரணம் வந்து விடும். திடீர்னு பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ சமீபத்தில் வரக்கூடிய எத்தனை நியூஸ்கள், ஒரு ஸ்டேஜில் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணமகளுக்காக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் திடீர்னு மரணம். வழியில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போன் பேசிட்டு இருக்காரு, ஹார்ட் அட்டாக், திடீர்னு கீழே வந்து மரணம். ட்ரெயின்ல பஸ்ல ஒரு உண்மையான சம்பவம் இதெல்லாம். பஸ்ல ஒரு சகோதரர் போயிட்டு இருக்கும் பொழுது பஸ் அடிச்ச பிரேக்ல ஒரு குழந்தை நேரத்தை கீழே விழுந்துச்சு. அவருடைய தலையில பயங்கரமான அடி. அந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரியும் அதே காய்ச்சல் ஒரு சில நாட்கள் தான் வளரும். குழந்தை பிறக்குது, வந்து நல்லா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா திடீர்னு மூச்சு வாங்குறதுக்கு முடியல, சில மணி நேரத்துல மரணம்.